ஓகே, வெல்கம் டு சேனல் ஸ்கிப். நான் உங்கள் எஸ் சூர்யா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டிங்கன்னா, டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு சாயங்காலம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 5 o'clock 6 o'clock வந்து நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் அந்த ரேங்க் லிஸ்ட்டு. இதோடைய பிடிஎஃப் ஃபார் டிஎன்ஏயூவில் வந்து நம்மளுக்கு அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கான ரேங்க் லிஸ்ட்டு ப்ளஸ் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கான ரேங்க் லிஸ்ட்டு ரெண்டுத்தையும் நம்மளோட டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குங்களா, ஏன்னா இவங்க எல்லாம் கம்பைண்டாக தான் பண்ணுறாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கான ரேங்க் லிஸ்ட்டை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ மாணவர்கள் வந்து அதில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நம்ம என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜென்ரலுக்கும் அகாடமிக்கு மட்டும்தான், ஒகேஷ்னல் அகாடமிக் ஒகேஷ்னல் இந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் 7.5க்கான ரேங்க் லிஸ்ட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற விஷயங்கள், ப்ளஸ் 7.5க்கான கவுன்சிலிங் எப்போ நடக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ மாணவர்கள் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே மாணவர்களே, ஃபஸ்ட் இது வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ஃபார் 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் தான் சொல்லியிருக்காங்க. மேபி இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் வந்து இந்த ரீவேல்யூவேஷன் போட்டாங்க இல்லைங்களா 12th, அந்த 12th ரீவேல்யூவேஷன் போட்ட மாணவர்களுடைய மார்க் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு 22ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் சனிக்கிழமை வரைக்கும் உங்கள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் யாராவது மார்க் மாறும் பட்சத்தில் இதில் இருக்கக்கூடிய ரேங்க்கும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க மார்க்கை வச்சு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை 22ஆம் தேதிக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு புது ரேங்க் லிஸ்ட் வந்தாலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேபி அதனால தான் அவங்க வந்து 7.5க்கான ரேங்க் லிஸ்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு இன்னும் ரீவேல்யூவேஷனுக்கான டைம் வந்து 22 வரை கொடுத்துருக்குறாங்க. அந்த மார்க்கெல்லாம் என்ட்ரி பண்ணுறதுக்கு போது ரீவேல்யூவேஷன் ஆகி மார்க்கெல்லாம் மாறினதுக்கப்புறம் அந்த மார்க்கை வச்சு அவங்க திருப்பி ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது அப்போ வந்து அகாடமிக்கு ஒரு இது இல்லாமல் புதுசாக ஒன்று வரும், ஒகேஷ்னலுக்கு புதுசாக வரும். ப்ளஸ் வந்து அகாடமிக்லேயே 7.5, ஒகேஷ்னலில் 7.5 சொல்லிட்டு அப்போ திருப்பி வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதனால் நம்மளுக்கு இன்னும் 7.5க்கான ரேங்க் லிஸ்ட் வரலை. ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த நேம் வித் இனிஷியல் நேமும் பார்த்துக்கோங்க, இனிஷியலும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கம்யூனிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் உங்களுடைய சீட்டே வந்து டிட்டர்மைன் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஒவ்வொரு கோட்டா சீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோட்டா சீட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். அதனால் கம்யூனிட்டி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் மார்க் போன வருஷம் பிரச்சனை ஆச்சு, இந்த வருஷம் அது இருக்காதுன்னு நம்புவோம். உங்களோட கட் ஆஃப் மார்க் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம மாணவர்கள் வந்து மற்றவங்களுக்கு அது யூஸாக இருக்கும். தென் வந்து இந்த கம்யூனிட்டி ரேங்க், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஒவ்வொரு ரேங்க். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட் ரேங்க் வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சியில் வந்து ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்கு. பிசியில் வந்து இவங்க தான் ஃபஸ்ட் மார்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து ரேங்க் இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து எம்பிசி பிசி இந்த கம்யூனிட்டி தான் வந்து டாமினேட்டாக இருக்காங்க. அப்புறம் 198.50 தான் நம்மளுக்கு வந்து எஸ்சி கம்யூனிட்டி வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் வராங்க. அது எஸ்சியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே 198.50. ஓசி கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 198.50. அது வந்து 36th ரேங்க். ஏன்னா மேலே இருக்கிற எல்லாமே ஓசின்றது ஜென்ரல் கேண்டிடேட், அவங்க வந்து எல்லா கம்யூனிட்டியோடையும் வந்து காம்படேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய டேட்டா, இப்போ வரைக்கும் கிடச்சிருக்கக்கூடிய டேட்டா. ஸோ இது வந்து ஒரு டென்டேட்டிவாக நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான மார்க் லிஸ்ட் வந்து அந்த ரீவேல்யூவேஷனுடைய மார்க் ஆட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு மேபி 24 திங்கட்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு அந்த நியூ மார்க் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அதே போல் வந்து 7.5க்கான கவுன்சிலிங்கும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 24ஆம் தேதி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். 7.5க்கான கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து தனியாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதான் மாணவர்களே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட இந்த பிடிஎஃப் உடைய லிங்க் எந்தெந்த பிடிஎஃப் அப்படின்னா டிஎன்ஏ உடைய அகாடமிக் ஸ்ட்ரீமுடைய ரேங்க் லிஸ்ட், ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுடைய ரேங்க் லிஸ்ட், அப்புறமேட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய அகாடமிக் ரேங்க் லிஸ்ட், இந்த 3 பிடிஎஃப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்பப்போ கிடைக்கிற அப்டேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல் மூலிமா வந்து தனுவாஸ், டிஎன்ஏ இந்த மாதிரி எல்லா கல்வி செய்திகளுமே ஆன் டு டேட் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம மற்றொரு அற்புதமான வீடியோ சந்திப்போம். 7.5க்கான கவுன்சிலிங் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். அது தனி வீடியோவை பார்க்கலாம். அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.